Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 936 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த கொமரசுக்கி நான் தான் மொமனசுக்கியோட தங்கச்சி, என் பேரு குசுக்கி ஹியோரின்னு ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டாலே. அதை கேட்டுட்டு நம்ம பையன் அப்படியே ஆடி போயிட்டான். நம்ம பையன் மூஞ்சில கொடுத்த ரியாக்ஷனை பார்த்துட்டு அவளுக்கு ஷாக்கு. அப்படின்னா உங்களுக்கு என்னோட அண்ணனை தெரியுமா, அவன் நல்லா இருக்கானா, அவன் நல்லா தான் இருக்கான் கரெக்டா அப்படின்ட்டு பாஞ்சு வந்து மூக்க கடிச்சிருவா போல. அட இருமா இரு கொஞ்சம் யோசிச்சுக்கிறேன்னு மண்டைய போட்டு கண்ட மேனிக்கு சொரிஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலா நம்ம பையலுக்கு அந்த 20 வருஷம் பிளாஷ்பேக், டைம் டிராவல் அது இதுன்னு எதுவுமே தெரியாது. சும்மாவே குழம்பி போவான். இப்ப என்ன சொல்றது அவனுக்கு தெரியல. அவளுக்கு என்ன சந்தோஷம்னா இந்த விஷயத்த அவ இது வரைக்கும் யாருகிட்டயுமே சொல்லல. முறையா தைரியத்தை வர வச்சு ஜோரோ கிட்ட சொல்லியிருக்கா. அண்ட் அது மட்டும் இல்லாம மக்கள் எல்லாருமே குசுகி கிளான் திருப்பி வராங்கன்னு மக்கள் வேற சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு சாமுராய் வேற வந்திருக்கான். அதான் நம்ம ஜோரோ சொல்றா. அப்படின்னா நீ என் பிரதரோட ஃப்ரெண்டா தான் இருக்கணும். உண்மைதானே? அவன் அப்படியே ஒரு லுக் விடுவான். ஐயோ ஒருவேளை எனிமையா இருப்பானோ, அவசரப்பட்டு வாய விட்டணும்னு பதறுவா. அட ஏமா இரு பதறாத, நான் அவங்க கூட ஃப்ரெண்டு தான், ஒன்னு கவலைப்பட வேண்டாம். உடனே அவ கிண்ண பத்தி விசாரிப்பா. அண்ட் கூடவே காஞ்சிரோ, ரைசோ, ஒக்கிக்கு இவங்க எல்லாருமே ஒன்னா தான் இருக்காங்களா அப்படி இப்படின்னு பயங்கரமா யோசிச்சு பார்க்கும்போது ஒக்கிக்குவை தான் நம்ம பையன் ஆல்ரெடி மீட் பண்ணானே. ஆமா அவங்க எல்லாம் உயிரோட தான் இருக்காங்க, அதை பத்தி எல்லாம் எந்த ஒரு கவலையும் இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் நம்ம பையலுக்கு பயங்கரமா மண்டைய போட்டு குழப்புது. பின்ன இவள மோமோவோட தங்கச்சின்னு சொன்னா நம்புற மாதிரியா இருக்குது. எறும்பு கூட ஏறி நின்று எச்சிய துப்பிட்டு போயிடும். ஆனா பையன் டவுட்டா கேட்டவொடனே அவளுக்கு தெரிஞ்சு போச்சு அவன் ஏன் குழம்பி போயிருக்கான்னு. அதுக்கப்புறம் அவளே என்ன ஏதுன்னு மேட்டர் சொல்லுவா. ஏன்னா அவளுக்கு தெரியும் அவங்க அம்மா 20 வருஷம் டைம் டிராவல் பண்ணி அவங்களை அனுப்பி விட்டுருக்காங்கன்னு. சோ மோமோ கடைசியா 8 வயசு பையனா அனுப்பி விட்டாங்க. இப்போ 20 வருஷம் அவன் கழிச்சு வந்திருக்கான். அப்போ அவனுக்கு 8 வயசு தான். நியாயப்படி 28 வயசு இருக்கணும். ஆனா இது தேராது. அந்த டைம்ல ஹியோரிக்கு 6 வயசு இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா 26 வயசு. இந்த மேட்டர் எல்லாத்தையுமே இந்த குட்டி பொண்ணு முன்னாடி சொல்லிட்டு இருக்கியா, அதெல்லாம் ஓகேவான்னு கேட்டா எனக்கு எந்த கவலையும் இல்லாமா. ஏன்னா ஆல்ரெடி அவளுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா இவங்க 2 பேரும் தான் இப்ப ஒண்ணுக்குள்ள ஒன்னா மண்ணுக்குள்ள மண்ணா இருக்காங்க. இவ இன்னும் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இவளோட உண்மையான ஐடென்டிட்டி என்னன்னு தெரியும். மத்தவங்க எல்லாத்துக்குமே இவ குமரசுக்கி தான். மேட்டர் என்னன்னா இந்த விஷயம் ஒரோச்சிக்கு மட்டும் தெரிஞ்சிருந்துச்சு டெஃபினட்டா அவனுக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கும். ஏன்னா இவ குசுகி கிளான் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை சொல்லுவா. அது ஒரு மோசமான நாள், எங்க கோட்டையை எரிச்சிட்டாங்க அப்படின்ட்டு ஒண்ணு விடாம சொல்லுவா. அதாவது நம்ம ஹியோரியோட அம்மா ஐ மீன் ஓடனோட ஒய்ஃபுக்கு ஃபியூச்சருக்கு டிராவல் பண்ற பவர் இருக்குது. ஆனா அவ இதுக்கு மேல வரமாட்டேன்டா. கின்னு, காஞ்சிரோ, ரைசோ, ஒக்கிக்கு கூடவே மொமனசுகே இவங்க எல்லாத்தையுமே ஃபியூச்சருக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாச்சு. அத ஹியோரி பாத்தீங்கன்னா லைவா பார்த்துட்டு தான் இருந்தா. ஆனா அப்பா அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒன்னும் புரியல. குட்டி பொண்ணாச்சு. அவ பார்க்கும்போது அத்தனை பேருமே கண்ணு முன்னாடி மறைஞ்சு போயிட்டாங்க. அந்த நாள் தான் அவங்க அம்மா அப்பாவை இழந்தா. அண்ட் அவகிட்ட கடைசி என்ன சொல்லிருப்பாங்கன்னா 20 வருஷம் கழிச்சு உங்க அண்ணன் இங்க வருவான், நீ கவலைப்படாம இருண்டு செத்து போயிட்டாங்க. ஆமா 20 வருஷம் கழிச்சு வரான். சரி இந்த தமா குண்டு பொண்ணு 20 வருஷம் வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்குமா இல்ல நின்றுட்டு தான் இருக்குமா? கூடவே அனுப்பி வச்சிருந்தா குறைஞ்சா போயிருப்பாங்க. அத்தனை வருஷத்துக்கு அவ எப்படி நிம்மதியா வாழ போறானே அவளுக்கு தெரியல. நம்மளுக்கு தோணுன அதே கேள்வி ஜோரோக்கும் தோணி இருக்கு. எல்லாரும் டைம் டிராவல் பண்ணி போகும்போது உன்னைய ஏன் அனுப்பி வைக்கலன்னு. அட மேட்ரு வேற ஒண்ணும் இல்ல, 2 பேர்த்தையுமே அனுப்பி வச்சு அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருச்சுன்னா அதனால தான் அவன ஃபியூச்சருக்கும் இவள பாஸ்லயும் வச்சிட்டாங்க. அப்புறம் கொசுகி கிளானே மொத்தமா அழிஞ்சு போயிருமே. இதெல்லாம் ஒரு லாஜிக். சரி அதுக்கப்புறம் இந்த குட்டி பொண்ணை வளர்த்ததெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா கவமட்சு த கப்பான்னு ஒருத்தன் தான். அதாவது வேற யாரும் இல்ல, ஜெயிலுக்குள்ள இருட்டு ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்களே மீன் சாப்பிட்டே வளர்ந்துகிட்டு இருக்கானே அவன் தான் இவளை நல்லபடியா சப்போர்ட் பண்ணி பார்த்து தாங்கி வளர்த்தனா. கப்பாவான்னு கேட்டுட்டு நம்ம பையன் ஷாக் ஆவான். ஆனா அவன் தான் அந்த மாதிரி கோட்டை எரிஞ்சப்போ சுத்தி எனிமி எல்லாம் ரவுண்டு கட்டிட்டாங்க. தப்பிக்கிறதுக்கு வழியே இல்ல. அவன் தான் ஹியோரிய டிரைனேஜ் வழியா காப்பாத்தி கூட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் ஹியோரிக்கு பாத்தீங்கன்னா அப்பா இல்ல, அம்மா இல்ல, பிரதர் இல்ல, யாருமே இல்ல. அந்த சம்பவத்தை பார்த்த ஷாக்ல டோட்டலா அவளோட வாய்ஸே போச்சு. ஆனா அவன் தான் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணி கப்பா டான்ஸ் எல்லாம் ஆடி அவளை என்டர்டைன்மெண்ட் பண்ணுவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவன் ஒழுங்கா சாப்பிடலனா கூட அவளுக்கு சாப்பாடு எப்படியாச்சும் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவான். வயிறு கடமுடன்னு கத்தும். கேட்டா டைஜஷன் ப்ராப்ளமா ஓவரா தின்னுட்டாம்பா. அவ குட்டி பொண்ணா இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டா. அட்லீஸ்ட் என் சாப்பாடை பாதியாச்சும் எடுத்துங்கம்பா. இல்ல நான் ரிவர்ல இருக்க கிரில்டு ஃபிஷ் எடுத்து சாப்பிடுவேன்பா. அதான் அந்த கெட்டு போன இத்து போன ஃபிஷ். சோ இப்படி சாப்பிட்டும் சாப்பிடாமையும் இவளை மட்டும் நல்லா 3 வேளைக்கு சாப்பாடு கொடுத்து நல்லபடியா பாத்துக்கிட்டான். சும்மா சொல்லக்கூடாது, உயிருக்குயிரா பாத்துக்கிட்டான். சரி அவன் எங்கன்னு கேட்டா இவளுக்கு 13 வயசு இருக்கும் போதே 2 பேர்த்தையுமே பிரிச்சிட்டாங்க. கண்டிப்பா அவர் செத்துருக்க மாட்டாரு. அவர் ஒரு ஸ்ட்ராங்கான சாமுராய். எப்பண்டா சண்டை வெடிக்கும்னு அதுக்காண்டி காத்துட்டு இருப்பாரு மாலா. அதே மாதிரி ஜெயிலுக்குள்ள வெறிகொண்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். திறந்து விட்டா போதும் எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிடுவான். சோ இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க எல்லாம் சண்டைக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்களான்னு விசாரிப்பா. ஆமா நான் பூனை குட்டின்னு ஏதேதோ வந்து இருக்குதுமா. அதை கேட்டோன்னு அவளுக்கு தூக்கி வாரி போடும். ஆக்சுவலா அவங்க 2 பேர்த்தையுமே ரொம்ப நாளா இவ பார்க்கவே இல்லை. அதனாலேயே செத்துட்டாங்கன்னு முடிவே பண்ணிட்டா. இப்போ உயிரோட இருக்காங்கன்னு உடனே
சந்தோஷம் தாங்க முடியல. கேட் வைப்பர்னு வந்து சேரல, எங்க போயிருக்காரு என்னன்னு தெரியல, ஆனா வந்துருவாரும்பா. அந்த டைம் அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியாம அழுக வருது. அதை கண்ட்ரோல் பண்ணி சிவனிலேயே ஒரு அடி அடிப்பா. அதாவது அவளுக்கு என்ன சாமுராயோட பொண்ணு அழக்கூடாது. டாக் ஸ்டோமும் கேட் வைப்பரும் வராங்கன்னா டெஃபினட்டா அக்கசையா 9 மெம்பர்ஸ் வருவாங்க அப்படின்னு கேட்டவொன்னே அப்படியா அப்படின்ட்டு லைனா பேர் சொல்லுவான். கின்னு, காஞ்சிரோ, ரைசோ, ஒக்கிகு, கேட் வைப்பர், டாக் ஸ்டோம். இப்போதைக்கு கணக்க கூட்டி கழிச்சு பார்க்கும்போது வெறும் 6 பேர் தான் இருக்காங்க. கூடவே மொமனசுகே இருக்கான். மிச்சம் இருக்க அந்த 3 பேர் யாருன்னு கேட்டா அதுல ஒண்ணு வந்து கவமட்சு, அவனை பத்தி அவ ஆல்ரெடி சொல்லிட்டா. அப்புறம் டெஞ்சிரோ, அஷுரா டோஜி. இப்ப அவங்க உயிரோட இருக்காங்களா, எங்க இருக்காங்க, சேஃப்டியா இருக்காங்களா, நல்லா இருக்காங்களா, நாசமா போயிட்டாங்களான்னு எதுவுமே தெரியல. ஊரோட மையப்பகுதியில உட்காந்துக்கிட்டு ஒன்னும் தெரியல. இப்ப என்னன்னா ஃப்ளவர் கேபிட்டல்ல எல்லாருமே இந்த சிம்பலை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாருமே கண்டிப்பா வருவாங்க, எதிர்த்து சண்டை போடுவாங்கன்னு ஆர்வமா சொல்லுவா. இப்ப நியூஸ் வந்து காட்டுத்தீ மாதிரி பரவுனது நல்ல விஷயம் தான். ஆனா அதுதான் இப்ப இவங்களுக்கு பெரிய பஞ்சாயத்தே ஆயிருச்சு. ஏன்னா பொசுகுன்னு அந்த சிம்பல் இருந்தவங்க எல்லாத்தையும் பிடிச்சி ஜெயில போட்டாங்களே. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு ஜோரோவாலேயே கணிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்ப்பான், அங்க ஏகப்பட்ட கேப்டன்ஸ் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, கணக்கு பண்ணா போய்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம பையன் அது கவலை பண்ணும். அதனால ஜம்முன்னு படுத்துருவான். உடனே ஹியோரி நல்லா ரெஸ்ட் எடுங்க, என்ன நீங்க சண்டை போட வேண்டியிருக்குன்னு உடனே அந்த விளக்கண்ணை எல்லாம் நீ சொல்லணும்னு அவசியம் இல்ல, நேக்கே தெரியும்பா. மொத்தத்துல ஹியோரிக்கு சந்தோஷம். ஏன்னா அவன் அண்ணனை தான் 20 வருஷமா தேடிட்டு இருந்தா. ஒரு வழியா அவன் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்ன கவலை? 2 பேரும் ஜாலியா கத்தி சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஜோரோவால நிம்மதியா தூங்க முடியல. கொய்யாலைகளா, இவங்கள பேசாம அந்த கில்லர்ட்டியா மாட்டி விட்டுருக்கணும். டேர்ட்டி ஃப்ளோஸ் அப்படின்ட்டு கண்ணை மூணவன் ஒரு 5 நிமிஷத்துல நல்லா கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டான். இங்க இவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, எப்படா அவங்கள பாப்போன்னு. ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள எப்படி பார்த்தாலோ அதே மாதிரிதான் இப்பவும் இருக்க போறாங்க. ஏன் மொமனசுகே கூட தம்மா கூண்டு தானே இருக்க போறான். இவளை பார்த்துட்டு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. நம்ம வேணா அந்த சண்டை முடிகிற வரைக்கும் அவங்களை யாரையும் பார்க்காம இருப்போமான்னு யோசிப்பான். ஏன்னா எதுவும் டைவர்ட் ஆயிடக்கூடாதாமா. ஆமா, சண்டை எப்ப அவனுக்கு செத்து போயிட்டானுங்கன்னா அப்ப என்ன பண்ணுவா? ஐயோ முன்னாடியே பார்த்திருக்கலாம்னு உட்காந்து அழுவாள. சைல்டிஷ் மாங் என்ன பண்ணலான்ட்டு டோக்கோ கிட்ட கேட்டா அவளும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. அதுவும் தூக்கத்திலேயே இழிச்சுக்கிட்டே தூங்குறா. பாத்தீங்களா? முடியல எல்லாத்தையும் ஏமாத்துவாலாம் பயங்கரமா. இந்த விஷயத்துல மட்டும் வெள்ளந்தியா இருப்பாளாம். சரி, ஃபேமிலியா பாக்குற சந்தோஷத்துல இருக்கான்னு வைங்க. இப்ப என்னன்னா பயங்கரமா குளிர் அடிக்குது, நெருப்பு தேவை, அதுக்கு மரக்கட்டை தேவை. அதனால என்ன பண்ணிட்டா, அவளோட ஓவர் கோட்டை தூக்கி அவங்க மேல போத்திட்டு மேடம் ஐ திங்க் உட்ட கலெக்ட் பண்ண கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதே நேரம் இங்க லூஃபி சண்டை தாறுமாறா போட்டுட்டு இருந்தால அவனுக்கு என்ன கவலைனா தொடாம அடிச்சு திரிக்க ஒண்ணும். அதுதான் எப்படின்னு தெரியல. ஒவ்வொரு டைமும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா அவங்கள தொட்டு தான் அடிக்கிறான். இந்த கான்செப்டை ரெய்லி மட்டும் யூஸ் பண்ணல, சபாடி ஆர்கிபெலகோல சென்டமரும் யூஸ் பண்ணியிருப்பான். சும்மா கையை மட்டும் தான் நீட்டி இருப்பான், எல்லாம் தெரிச்சிருப்பாங்க. என்ன பண்றதுனே அவனுக்கு புரியல. இதை மட்டும் அவன் கரெக்டா பண்ணிட்டான்னா கைடோவோட அந்த டிராகன் பாடியோட ஸ்கேல்ஸ் எல்லாத்தையும் திரிக்க விட்டுலான்னு ஒரு ஐடியா. அந்த பெரியவரும் ஆணு வாயை பழுத்துட்டு கேட்பாரு, இப்படி எல்லாம் ஒரு கான்செப்ட் இருக்கான்னு. இந்த டெக்னிக்குமே கைடோ கிட்ட ஒர்க் அவுட் ஆகுமான்னு அவனுக்கே தெரியல. ஆனா ட்ரை பண்ணி பார்க்கணும்ல. அவ்வளோ பெரிய உருவத்தை ரெய்லி தொட்டாம திரிக்க விட்டுருக்காரு. அந்த சென்டமருங்கிறவன் ஓட விட்டு எல்லாத்தையும் அடிச்சு திரிக்க விட்டான். உடனே அந்த பெரியவரு மேபி இந்த ஹாக்கிங்கிறது ஃபாரின் கான்செப்டா இருக்கும், இங்கே அந்த மாதிரி ஒன்னு இருக்கு மாறா, உங்களுக்கு அதை பத்தி தெரியுமான உடனே நம்ம தாத்தா ஒரு கதையை சொல்லுவாரு. இங்க இருக்க கான்செப்ட் வந்து பவர். அது என்ன பண்ணுனா இவங்க சண்டை போற பிளேடையும் இவங்களோட பாடியையும் கம்ப்ளீட்டா கவர் பண்ணிரும். அதாவது ஒரு நல்ல ஸ்வாடு இவங்களுக்கு தேவைங்கும் போது ஒரு இரும்பை கூட வெட்டி வீசும். ஆனா தேவையில்லைன்னா ஒரு பேப்பரை கூட அதால வெட்ட முடியாது. இது எல்லாமே ஸ்வாட்ஸ்மேனோட கையில தான் இருக்குது. நான் உனக்கு டெமோ காட்டுறேன்னு இவரு சண்டைக்கு அவங்க 2 பேத்துக்கு முன்னாடி போய் நிப்பாரு. எனக்கு டைரக்ஷனை மட்டும் காமி, நான் உனக்கு அந்த பவரை காட்டுறேன்னு சொல்லிட்டு பாஞ்சு போய் நம்ம தாத்தா கதற விடுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.